அதிமுக 33 இடங்களில் போட்டியிடுறத அவங்க டே ஒன்னே நாங்கள் தனித்து போட்டியிடுவோம்னு ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அவங்க முதல்ல மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாங்க, அப்புறம் சிறப்பான கூட்டணி அமைப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இப்போ ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி அமைக்கிறது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் என்ற நிலையில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. காரணம், அவங்க 2019 மக்களவை தேர்தலில் அவங்க தலைமை தான், அவங்க தான் பெரிய கட்சி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மோடி பிரதமருங்கிற அந்த பிரைம் கேண்டிடேட் ஆட்டு மோடியை முன்னிறுத்தி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த 4 கட்சிகளும் பிரதானமாக ஏசிஎஸ் இவர் வாசன் இவங்களும் மற்றவங்களும் இருந்தாங்க, கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த இடத்துல அவங்க போட்டிட்டாங்க. சில சூழ்நிலை காரணமாக குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் 18% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குகள் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால நமக்கு வருவதில்லை. அதனால 2006 ஜெயலலிதா அம்மையார் தோல்வி அடைஞ்சாங்க. 2004 வாஜ்பாய் இந்தியா ஷைனிங் கூட்டணி வச்சதுனால 2006 அந்த சிறுபான்மை மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாஜகவோட இருந்ததுனால 2021 5% தான் 2 அணிக்கும் இடையில் வாக்கு வித்தியாசம், 2 அணிகளுக்கும் இடையில் வாக்கு வித்தியாசம் 5.5 நினைக்கிறேன். அந்த வித்தியாசம்ங்கிறது 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் திமுக அணிக்கு மொத்தமாக கன்சால்டேட் ஆனால் நம்ம தோத்தங்கிற அடிப்படையில் அவங்க மோடி பிரதமருங்கிற அந்த இதுக்குள்ளேருந்து வெளியேறி அணி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார் என்ற பலத்தின் அடிப்படையில் பாஜகவும் அணி அமைக்க முயற்சி பண்ணாங்க. அந்த கட்டத்துக்குள்ளே அந்த அணியில் இருந்த 2வது பெரிய கட்சியான பாமக அவர்களின் வியூகத்துக்கு ஏற்ப அன்புமணியை 26 முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிறுத்த வேண்டும், 2016 நிறுத்தின மாதிரி 26 நிறுத்த வேண்டும் என்ற டாக்டர் ராமதாஸின் ஆஸ்பிரேஷன். பாஜகவும் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கலாம், அது அவங்க உரிமை. 2016 தமிழிசை இருந்தாங்க, கட்சிராஜாவும் இருந்தாங்க. பாஜக தனி அவங்க ஒரு அணி அமைச்சு நின்னாங்க. பாரிவேந்தருக்கு 40 சீட்டெல்லாம் கொடுத்து அவங்க நின்னாங்க. அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராட்டு அவங்க நிறுத்தி 5.5% வாக்கு எடுத்தாங்க. ஸோ அவங்க ஆஸ்பிரேஷன், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் ஆஸ்பிரேஷன். அதைத்தான் அவர் சொன்னார். அன்புமணி 26 முதல்வர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அணி அமைப்போங்கிறதுல அவங்க முடிவு சொன்னாங்க. பாஜக இருக்குமா? அது நாளைக்கு பார்க்க வேண்டிய விஷயம். அன்னைக்கு தமிழிசை அம்மையார் அந்த அணிக்கு டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்த்தாரு, அந்த அணிக்குள்ள பாஜக தங்களை ஆதரிக்கணும்னு எதிர்பார்த்தாரு, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் பாஜக பொறுத்தவரை அன்றைய சூழ்நிலையில் அவங்களுக்கு வாக்கு வலிமை இடத்துல எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வாக்கு வலிமை இடத்துல அவங்களுக்கு இல்லை. அப்போ அது கூட்டணி வைக்கிறதுல அது பலன் தராதுன்னு அன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அவங்க முடிவெடுத்து அவங்களும் 24 மாறிய சூழ்நிலையில் எப்படி இருக்குங்கிறது 2வது விஷயம். நான் தெளிவாக சொன்னேன், டாக்டர் ராமதாஸ் ஆஸ்பயர் பண்ணுகிறார். அவர் தன் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் என்று ஆஸ்பயர் பண்ணினார். அதுவும் அவர் டிக்ளேர் பண்ணதுதான், அறிவிச்சதுதான். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியோட அவங்க கூட்டணி அமைத்தால் அவர் முதலமைச்சராக இருந்தவர். அந்த கூட்டணியில் போனால் எடப்பாடி ஆட்சியை பற்றி சிறப்பாக பேச வேண்டியது இருக்கும். அரசு பள்ளி மாணவருக்கு 7.5% கொடுத்தவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்தவர், நிலையான ஆட்சியை கொடுத்தவர், குடிமராமத்து பணிகள் செய்தவர்னு அவரை புகழ்ந்து பேசி 10% இடஒதுக்கீடு அவர் ஆட்சியை புகழ்ந்து பேசி தான் அதை அவங்க தேர்தல் களத்தில் நிற்க வேண்டியிருக்கும். அப்போ அன்புமணி முதலமைச்சருங்கிறது 26க்கு அப்படியே முடிஞ்சு போகும், பார்கெயினும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க மோடி பிரதமர் அணிக்குள்ளே வந்துட்டாங்க. காரணம், சிஏஏ எதிர்த்து அவங்க அறிக்கை விடலை. அப்போவே நான் சொன்னேன் சிஏஏ எதிர்க்கவில்லை, இவங்க இந்த அணிக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே 4 இடங்களை வாங்கி நின்ன தேமுதிக சிஏஏ எதிர்த்து அறிக்கை விட்டாங்க. அதிமுகவின் நிலைப்பாட்டை தேமுதிகவும் தெளிவாக எடுத்தாங்க. தங்கமணி, வேலுமணி, அன்பழகன், இவர் பெஞ்சமின் இவங்கெல்லாம் போய் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் தேமுதிக கேட்டது ராஜ்யசபா பதவிங்கிறது எங்கள் உரிமை, இதில் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனுக்கு அது உறுதியாயிட்டு 5 இடம் கொடுத்துட்டாங்க. அந்த இடம் தான் முக்கியமான இடம். இவங்க பாமக பாஜக பக்கம் வந்ததும் அவங்க அரசியலில் என்ன நகர்த்துறாங்கன்னா, தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷனும் இருக்குது. அவங்க சிஏஏ மேட்டரில் அதிமுக முடிவை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் எண்மண் எண் யாத்திரை அதில் அவங்களுக்கு அமமுக கூட கூட்டணி வைத்திருந்த தேமுதிகவுக்கு என்டிஏக்குள்ள முதல் ஆப்ஷனை அண்ணாமலை தன்னோட பாத யாத்திரைக்கு கொடுக்குறாரு, அழைப்பு கொடுக்குறாரு. அவர் தேமுதிக சார்பாக ஒரு மாவட்ட செயலாளரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பாஜக அணிக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு இடத்தை அவங்க உறுதி செய்துக்கிடுறாங்க. மோடி விஜயகாந்தோட மரணத்தை
அவரோட புகழை நிலைக்கு அளவு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறார். குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞருக்கோ புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கோ பண்ணாத ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. மத்திய அரசு பத்மபூஷன் அதெல்லாம் கடந்து நம்ம இந்த அறிவிப்புக்கு வந்து 33 இடங்கள்ங்கிறது அதிக இடத்துல அதிமுக இல்ல. நிற்பது என்பது என்ன இடத்துக்குள்ள கணக்கு? நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, தேமுதிகவுக்கு பாஜக ஆப்ஷனும் இருந்ததுனால 5+1 கிடைக்குது. சரி. அதே மாதிரி இவர் தமாக ஜி.கே. வாசனுக்கு அதிமுக ஆப்ஷன் இருந்ததுனால 3 சீட்டு கிடைக்குது. இப்போ அரசியல் அரங்கத்தில் பைபிள் கதை மாதிரி ப்ராடிக்கல் சென்ஸு அந்த கதை மாதிரி ஆப்ஷன் இன்னொரு சைடு இருக்கவங்களுக்கு தான் வாய்ப்பு வருங்கிறது தான். தமாகவுக்கு 3 சீட்டு கிடைச்சதுக்கும் தேமுதிக 5+1 கிடைச்சதுக்கும் இவங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 2 இடமும் ஓபிஎஸ்க்கு அந்த இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டுருச்சு. வந்து ஆப்ஷன் இருக்கணும். சரி. ஆப்ஷன் இப்போ இந்த 33 கணக்கு என்ன கணக்கு? 33 கணக்குங்கிறது பாமக வந்திருந்தாங்கன்னா அது வந்து 24 25 இருந்திருக்கும். பாமக வரல, அதனால 33ன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட வந்த அரசியல் கட்சிகளில் தேமுதிக ஓகே, அவங்க எதிர்கட்சியாட்டே இருந்தவங்க. பிரேமலதா அம்மையார் சொல்றது 2011 அந்த சாதனையை ஜெயலலிதா முதல்வர் ஆனார், தேமுதிக எதிர்கட்சி ஆனாருங்கிறது அவங்க சட்டப்பேரவை தேர்தல், இது மக்களவை தேர்தல். அப்போ ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு கிளைம் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்க லெட் தம் கிளைம். அந்த அளவுக்கு தான் நான் பார்க்குறேன். விமர்சனங்களை வைக்கலாம், அதுக்கு நான் முன் வரல. அவங்க அந்த அளவுக்குள்ள அதில் 5 சீட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, முஸ்லீம் கட்சிக்கு. இது 2019ஆம் ஆண்டு டிடிவி தினகரன் மத்திய சென்னைக்கு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க, பரிசுப்பட்டி சின்னத்தில் கொடுத்தாப்புல. ஸோ அந்த கட்சிக்கு வந்து ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க. அவங்க ரெட்டேலையில் போட்டிடுறாங்களா தனிச்சின்னமானு தெரியல. எனிவே ரெட்டேலைன்னு சொன்னால் அது அதிமுகவுக்குள்ளே ஓரளவு அதிமுகவின் முக்கியத்துவத்தை இருக்கும். தனி சின்னம்னா அது அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு தினகரன் கொடுத்தவங்களுக்கும் இவங்க கொடுக்குறாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் அதுக்குள்ளே வரும். அதை தாண்டி கிருஷ்ணசாமி அவர் ஏற்கனவே நின்னார். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு இமேஜ் உள்ளவர். இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பாஜகவும் அதிமுகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து நிற்கிறது. கிருஷ்ணசாமி, சரத்குமார், எஸ்டிபிஐ போன்ற பலருக்கும் வந்து அதில் ப்ளஸ் தான். ஜெகன்மூர்த்தி இவங்க கூட்டணியில் எம்எல்ஏ இருந்தவர் தான். அவருக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கலன்னா அவங்க இன்னும் திருமாவளவனை நாளைக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ திருமாவளவனுக்கு ரைவலான ஜெகன்மூர்த்திக்கு எம்பி சீட்டு கொடுக்க அவங்க விரும்பலைங்கிறது என்னோட பார்வை. ஸோ 2 பேரும் பிரிஞ்சு நின்று அணி அமைக்கிறதுனால இந்த மற்ற கட்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்குங்கிறதா உண்மை. இந்த அதிகமான எண்ணிக்கை என்பது மற்ற கட்சிகளுக்கு கிடைத்த முக்கியத்துவம் பாமக வராதுதான் காரணம், வேற ஒன்றும் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பாக பாமகவை தான் முதல்ல எதிர்பார்த்தாங்க. இவங்க தேமுதிக அலுவலகத்துக்கு போய் இவங்க 4 பேரும் போய் பேசின பிறகு கூட உடனே அது முடிவு செய்யப்படலை. அப்போ பிரேமலதா அம்மையாரும் அதை புரிஞ்சிருந்தாங்க. பாமக முடிச்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம ஆன் பிரின்சிபல் சிஐ எதிர்த்துருவோன்னு அவங்க எதிர்த்தது ஒரு சிறப்பான அம்சம் தான் அவங்களோட இதில். ஸோ பாமக முடிஞ்ச பிறகு தான் தேமுதிக முடியுதுங்கிறது வெளிப்படையாக நீங்களும் நானும் எல்லாரும் தெரிஞ்ச உண்மை தானே. பேசலாம்.